ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரீஸோட எபிசோட் நம்பர் 5 and 6. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் உணர்ச்சி தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கிராண்ட் மாஸ்டரோட பிளாலஸ்க்கு வெளியில் நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் வீக் ஆகிட்டாங்களா, என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டரோ கத்தியை கழுத்தில் வச்சு என்னை நீ இப்போ கொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாமல் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கி வீசும்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து அவங்களோட இதயத்துக்கிட்ட கத்தி குத்திரும். இதனால் ஸ்பிரிட் ஃபயர் வீக் ஆனது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பறந்து வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டரை அடிக்கிறதுக்காக வருவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டராக ஒருத்தங்க தாக்க வரும்போது அங்கேருந்து பறந்து நம்ம ஹீரோயினையும் தூக்கிக்கிட்டே வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்த இடத்துல நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கேட்கும்போது, ஆமாம் நான் ஒரு சிக்கனை கூட கொன்னது கிடையாது, இப்போ உங்களே என்னை கொல்ல வச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அங்கே இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, இதுதான் கரெக்டான டைம் நம்ம கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப கெத்தாக பேச ஆரம்பிப்பாங்க. என்னை கொல்லுங்க பார்ப்போம், அப்போது நீங்கள் எல்லாருமே அழிஞ்சிருவீங்க அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் அந்த மேஜிக்கல் ஃப்ளவரை வச்சு உயிர் வாழ்வோம் அப்படிம்பாங்க. பார்த்தா அந்த மேஜிக்கல் ஃப்ளவரே நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட தான் இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருப்பாங்க அங்கே இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாருமே. இல்லை பரவாயில்ல, நீங்கள் வீக்காக தான் இருக்கீங்க, நாங்கள் உங்களை கொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாருமே கொல்ல வரும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, வாங்க நம்ம 2 பேருமே சேர்ந்து செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் ரொம்பவே க்யூட்டாக அழகாக சொல்லுவாங்க, என்னை தாண்டி உன்னை யார் கொல்றான்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது வாட் அ மேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. இது அந்த மாஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போட்ட ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் எல்லாத்தையுமே ஒன்றா சொல்ல அங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாருமே அல்லோட அதோட வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருப்பாங்க. அங்கே இருக்க மாஸ்டர்ஸோட பிளட்டால் தான் இந்த சீலை உடைக்க முடியும், அதனால தான் நான் இப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாஸ்டர்ஸையும் அடித்து போட்டுட்டு அவங்கள எல்லாத்தையுமே கட்டி வச்சுட்டு அந்த சீலை வந்துட்டு பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக எல்லா சீலையுமே பிரேக் பண்ணிடுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். அங்கே அந்த பேலஸே எரிஞ்சிட்ருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாது. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த பேரியரை ரிமூவ் பண்ணது, ஒன்றை வந்துட்டு வர வச்சது, உனக்கு கத்தியை வச்சு குத்த சொன்னது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின், ஏன் அதை நீங்களே உங்களோட கத்தியை வச்சு குத்திக்க வேண்டியதானே அப்படின்னா, இல்லை என்னை சீல் பண்ணும்போது என்ன நானே ஹார்ம் பண்ணிக்க முடியாது, என்ன நானே கொன்னுக்க முடியாதுங்கிற மாதிரி என்னை வந்துட்டு சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ என்னை கொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சும்மா இருந்த என்னை வந்துட்டு இப்படி கோர்த்து விட்டா அப்புறம் நான் உங்களை கொல்லணும்னு தான் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்துட்டு திட்டுறதை கேட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். சரி உனக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னல, போய் தூங்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினும் அப்பாடா இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் படுத்துருவாங்க. ஆனால் நம்ம கிராண்ட் மாஸ்டர் எல்லாமே அழிஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கிறத பார்த்துட்டு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, எல்லா சீலையும் ஓப்பன் பண்ணியாச்சு, ஆனால் அவங்க முகத்தில் சந்தோஷமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. கிராண்ட் மாஸ்டரோ இங்கே இன்னும் எவ்வளோதான் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச நேத்துக்கு இருப்பாங்க. இந்த சண்டையில் சில பேர் இறந்துருப்பாங்க. அதில் ஒருத்தங்களை படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு பக்கத்தில் நின்று அவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வருவாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. வந்து அங்கே இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கோர் ஹார்ட் வந்துட்டு எடுத்துருவாங்க. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கோவம் வந்துடும். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீங்கள் தான் இவங்களோட பொண்ணு அப்படிம்பாங்க. ஆமாம் நான் இதுக்கு மேலே நான் தான் இதோட லீடர் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வியந்து போவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். சாதாரண ஒரு தூக்கம்தான், ஆனால் தூக்கத்துக்கு இவ்வளோ அடிமையாக இருக்காளே இவ அப்படின்ற மாதிரி தன்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் பக்கத்துலேயே படுத்து ரொம்பவே அழகாக தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். கொஞ்ச நேரம் கழித்து முழிச்சு பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. என்னது இவங்க ஏன் பக்கத்தில் படுத்திருக்காங்களா, சரி பரவாயில்ல நம்மளுக்கு முக்கியம் தூக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுவாங்க. இதோட இன்னும் ஒரு நாள் நம்ம உயிரோட வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிம்மதியே இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம கிராண்ட் மாஸ்டரோட கார்டியன் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க இந்த பேலஸ் ஃபுல்லாக எரிஞ்சு போச்சுல, வேற ஒரு பேலஸ் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயினையும் கூட்டிக்கிட்டே அந்த பேலஸ்குள்ளே வருவாங்க. அப்போது நிறையா இவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஆள்லாம் கிடைக்கல, ஆனால் நீங்கள் இவங்கள வச்சுக்கலாம், இவங்க ரொம்ப நம்பகமானவங்க அப்படின்னு சொல்லும்போது யாரையுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துருவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர்.
நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக நம்ம கிராண்ட் மாஸ்டரோட அந்த பெரிய பேலஸில் இருக்கும்போது ஒரு விதமான பயத்தோட இருப்பாங்க நம்ம ஹீரோயின். ஐயோ திடீர்னு இவர் கோவம் வந்துச்சுன்னா நம்மளை கொன்றுவாரோ அப்படின்ற மாதிரிலாம் பின்னாடி பேசிக்கிட்டே வந்துட்டு நினச்சிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேஜிக்கல் பவரை வச்சு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இவர்கிட்ட மனசுக்குள்ள கூட எதுவும் நினைக்க முடியலப்பா, எதாக இருந்தாலும் வாய் விட்டு வாங்கிடுறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுப்பில் இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அங்கே ஒரு ஃப்ளவர்ஸ் இருந்த மாதிரி இங்கேயும் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும், உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளவரை பறிச்சுட்டு அவங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வரும். ஐயோ லாஸ்ட் டைம் இந்த ஃப்ளவரை பறித்தவங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அப்போ நானும் செத்து போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை இது நிறையா பேரோட இது இருக்குது, இதில் நீ நல்ல ஆத்மா இருக்கிறவங்கள பறிச்சிருந்த அப்படின்னா உனக்கு ஒன்றும் ஆகாது, கெட்ட ஆத்மா இருக்கிறவங்கள பறிச்சிருந்த அப்படின்னா நீயும் இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்போ நான் இவ்வளோ நேரம் இறந்து போகலைன்னா அப்போ நான் பறிச்சது நல்ல ஆத்மாவா அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியில் இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அவங்க பறித்தது நம்ம கிராண்ட் மாஸ்டரோட அம்மாவோட ஆத்மாவாக இருக்கும். அதை பற்றி அவங்களுக்கு முழுசாக எல்லாமே தெரிய வரும். நம்ம கிராண்ட் மாஸ்டர் எப்படி பிறந்தாங்க, அவங்க அம்மா பிடிக்காத கல்யாணத்துக்குள்ளே எப்படி போனாங்க, அதுக்கப்புறம் அவங்க நிறையா கஷ்டங்கள் பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த சீல் பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சோன்னே நம்ம கிராண்ட் மாஸ்டரை பார்க்கவே பாவமாக இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு. பட் இதை பற்றி ஏதாவது நம்ம கிராண்ட் மாஸ்டர்கிட்ட பேசினோம்னா அவங்க காயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. தன்னோட அம்மாவோட ஆத்மாவை தான் நான் வச்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் மூடி மறைச்சிருவாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் பேசுகிறத வச்சே நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு நீ ஒரு நல்ல ஆத்மாவோட ஃப்ளவரை தான் எடுத்திருப்பேன்னு தெரியும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னா, நான் பாய்சனஸ் இருக்க எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தூக்கி போட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். ஓ எனக்காக நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணீங்களா அப்படின்னா, ஆமாம் நான் நினைக்கும் போது தான் நீ சாகணும், சும்மா செத்துட்டேன்னா அப்படியே நீ எனக்கு தெரியாமல் செத்துட்டனாலும் எனக்கு வேணுங்கிறதுனால நான் உன்னை உயிரோடு கொண்டு வந்துடுவேன் தெரியுமா அப்படின்னா, ஓ உங்களுக்காக நாங்கள் சாகணும், உங்களுக்கு வேணும்னா நாங்கள் உயிரோடு வந்துடணும், வாவ் வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் மேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்க, இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி அவங்களே பார்த்துட்ருப்பாங்களா. சரி நான் இங்கே சும்மா தானே இருக்கேன், நான் ஏன் அங்கேயே போயிடக்கூடாது அப்படிம்பாங்க. நீ ஏன் இந்த இடத்த விட அந்த இடம் பெட்டராக இருக்கா என்ன அப்படிங்கும்போது, ஆமான்னு சொன்னால் இவன் வேற கோவப்படுவான், இப்போ என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஆமான்னு தான் சொல்லிப்பாரு, உன்னை கொன்ற மாட்டேன் அப்படிம்பாங்களா. ஐயோ நான் சொல்லவே இல்லையே, இல்லவே இல்லை, இது சூப்பராக இருக்குது, நான் ஏன் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். உடனே மிஸ்டர் ஸ்னேக் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு நம்ம வேலையை பார்த்துக்கலாம், இவங்ககிட்டலாம் சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க நம்ம ஹீரோயின். நம்ம கிராண்ட் மாஸ்டரும் மிஸ்டர் ஸ்னேக் பாபுவும் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்னேக் பாபு கேட்பாங்க, இவங்களுக்கு இவ்வளோ தொல்லை கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏன் அவங்கள கொல்லலை, இன்னும் ஏன் உயிரோட வச்சுருக்கீங்க, அவங்க நம்பகமான ஆள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு அந்த பேலஸ் எல்லாம் பார்த்துக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யார் நம்பகமான ஆளுன்னு நீ நினைக்கிற, யாருமே கிடையாது, ஏன் என்னோட கார்டியன் இருக்காங்க தெரியுமா, அவங்க சின்ன வயசுலேயே மோசமானவங்கிற விஷயம் எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் விட்டு வச்சுருக்கேன்னா எல்லாரையும் ஒரு காரணத்துக்காக தான், எல்லாரையும் நான் எவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணி பழி வாங்குறேங்கிறத நீயே பாரு அப்படின்னு மாதிரி நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் அழகாக தூங்கி எழுந்திரிக்கும் போது அந்த இடமே செம்ம சூப்பராக இருக்கும், அப்படியே ராஜா வாழ்க்கை மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும், அழகுக்கே அழகு சேர்க்குற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே நிறையா பனிப்பெண்கள் ட்ரெஸ்ஸு வச்சுட்டு போவாங்க, ஃபுட்டு வச்சுட்டு போவாங்க, அது இதுன்னு வச்சுட்டு போவாங்க. வாவ் நான் இப்போ தாண்டா ஒரு பிரின்சஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறேன், நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு எனக்கு பிடிக்கும் போல இருக்குது, அதனால தான் என்னை மட்டும் கூட்டிகிட்டு அழகாக இங்கே கவனிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வர, நீ என் கூட இப்போ வரியா அப்படின்னா, அதோ வந்துட்டேன் உங்களுக்காக தான் சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி நம்ம ஹீரோயினும் போக, அங்கே பார்த்தோம்னா அங்கே மாஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஒரு நல்ல ஃபைட்டு தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அங்கே மாஸ்டர்ஸ் சில பிளான்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை முறியடிக்கிற மாதிரி நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே, இங்கே பாருங்கள் என்கிட்ட மேஜிக்கல் ஃப்ளவரோட பெட்டல் இருக்குது, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே ஏற்கனவே பொலைட்டாக பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாம் அடித்து பிடிச்சி எல்லாரையுமே கொள்றதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ தான் இவ்வளோ நல்லவங்க மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தா எல்லோரும் இப்படி அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னா, இதுதான் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம கிராண்ட் மாஸ்டர் பார்ப்பாங்க. கிராண்ட் மாஸ்டரை கவுக்கிறதுக்காக மாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம் கிராண்ட் மாஸ்டர் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்டர்ஸ்குள்ளேயே நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை நம்ம மவுண்டென்ஸை வச்சு நம்ம கிராண்ட் மாஸ்டர் சீல் பண்ணி வச்சுருந்தோம், இன்னும் அந்த கோபம் தனியலை, ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்டர்ஸ்குள்ளேயே பேசிப்பாங்க.
நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நடந்தது எல்லாமே விசித்திரமாகவே இருக்கும். நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் என்ன தான் அந்த ஃப்ளவரோட பெட்டலை கொடுத்தாலும் உங்கள் பிளட்டை வச்சு தானே அது உயிர் வாழும். அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் யாருமே உங்கள் பிளட்டை குடிச்சிருக்க மாட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி அது வேக் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப விசித்திரமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் இல்லை, அங்கே ஏற்கனவே வந்துட்டு பிளட்டை குடித்தவங்களாக தான் இருப்பாங்க, அங்கே ஃப்ளெஷ் பிளட் எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே உமட்டிட்டு வரும். ஆனால் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். நடந்ததெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். அதனால ஒரு நீர்வீழ்ச்சியை அவங்களே உருவாக்கி அதுக்குள்ளே அவங்க மூழ்கி போய் உட்காந்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் ஃபயர் வந்துட்டு ரொம்பவே ஆக்டிவேட் ஆகி இருக்கும். நம்ம ஹீரோயின் ராஜ வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு உட்காந்து படுக்க போகும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் வருவாங்க. அவங்க ஸ்பிரிட் ஃபயர் ஆன் ஆகிருக்க மாதிரியே. ஐயோ என்னாச்சு, வாங்க நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பிரிட் ஃபயரை கூல் பண்ணுறேன், என்கிட்ட தான் ஏசி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வந்து நெத்தியோட நெத்தி வைப்பாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் அந்த ஸ்பிரிட் ஃபயரோட தாக்கம் குறைஞ்சிருக்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் நீ போய் படுத்து தூங்குப்போ அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஏன் எதுக்குன்னு எதுவுமே கேட்காம அவங்க வாட்டில் படுத்துருவாங்க. பக்கத்தில் வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டரும் படுப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன இவங்க வந்து பக்கத்தில் படுக்கிறாங்க, சரி அவங்களுக்கும் ரொம்ப ரெஸ்ட்டு தேவை தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்து தூங்கிடுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒன்றுமே புரியாது. இங்கே பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் வந்து படுத்திருக்கேன், என் முன்னாடி யாருமே உட்காரக்கூட மாட்டாங்க, நீ என்ன படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் இங்கே பாருங்க, எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், என்னோட டார்க் சர்க்கிள்ஸோடலாம் என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட செயல்களை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப விசித்திரமாக நடந்துக்கிற மாதிரியே இருக்கும். எங்கேருந்து இந்த வார்த்தைகளெல்லாம் நீ கற்றுக்கிற அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னாலும் புரியாது அப்படின்ற மாதிரி உட்கார்ந்த மீனியத்துக்கு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஸ்னேக் பாபுவும் கிராண்ட் மாஸ்டரும் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்க சின்ன வயசில் நிறையா விஷயங்கள் நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். சீல் பண்ணி வச்சு பெரிய டார்ச்சர்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து சரி ஓகே இன்றைக்கி ஏதாவது பார்ட்டி நடக்குதா அப்படின்னா, ஆமாம் இந்த மாதிரி ஃப்ளவர் பார்ட்டி நடக்குது அப்படின்னா, சரி ஓகே அப்போ நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. சரி நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேக் பாபு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஏஞ்சோன்னே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உடனே நம்ம ஸ்னேக் பாபு சிரிச்சுட்டு, இதுதான் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு காட்டுற கரிசனமா, அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கும்போது அப்படியே ஒரு முறைப்பாங்க பாருங்கள் நம்ம கிராண்ட் மாஸ்டர். நம்ம ஸ்னேக் பாபு பயந்து போயிடுவாங்க. காலையில் ஜாலியாக எழுந்திரிக்கிற நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ்லாம் பார்த்துட்டு செம்ம குஷியாயிருவாங்க. அப்பா இதாண்டா ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தாக போட்டு பார்த்து அழகு பார்த்துட்டு, இந்த உலகத்துலேயே அழகான பொண்ணு யார், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக வச்சுட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் வருவாங்க. சரி போகலாமா அப்படின்னா, இல்லை நான் நேற்று ஓவர் டியூட்டி பார்த்துட்டு என்னால் வர முடியாது அப்படிம்பாங்க. என்னது ஓவர் டியூட்டி அப்படின்னா இல்லை 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு, அது நான் நேற்றே பார்த்து முடிச்சிட்டேன், இன்றைக்கெலாம் நான் வரல ப்ளீஸ் அப்படிங்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே அவங்களோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி இப்போ உண்மையை சொல்லு அப்படின்னா, இல்லை என்னால் டெட் பாடிஸை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர், இப்போ நீ வரல அப்படின்னா ஒன்றை தான் ஃபஸ்ட்டு கொள்ளுவேன் அப்படின்னா, இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி லைட்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. உடனே கிராண்ட் மாஸ்டர் அங்கேருந்து கிளம்பிடுவாங்களா. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓ சாரி நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்னேக் பாபு மேலே ஏறி போயிட்டுருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும். போகும்போது செம்ம ஸ்மெல்லு வருமா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மூக்கு பொடப்பாக இருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஒருத்தங்களை கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைபே அமுக்கி விட்டு போயிருங்கப்பா. பாய்.